ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 32 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க சண்டை ஆரம்பிக்கும் போதே அவ சொல்றான், உண்மையை சொன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் இல்ல டீச் பண்ற மாதிரி. ஏன்னா இன்னமும் நீ 50வது ஃப்ளோரை தாண்டல. அப்படி தாண்டினா ஒண்டிதான் என்னால எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியும். இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் 50th ஃப்ளோரை தாண்டாதான் என்னால ஏகப்பட்ட விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க. அது ஏன், எதுக்கு, அது எல்லாமே உங்களுக்கு போக போக தான் புரியும். 50th ஃப்ளோரை தாண்டா ஒண்டிதான் உன்னால செகண்டரி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். ஒன்ஸ் நீ தாண்டிட்டா உனக்கு ஒரு யூனிக்கான எபிலிட்டி கிடைக்கும். ஒரு யூனிக்கான எபிலிட்டி ஹோல்டரா மாறிடுவேன். அந்த யூனிக்கான எபிலிட்டி அது எப்படி இருக்கும்னா, உன்னோட ஃப்ரெண்டு சியூக்கு அவங்க கிட்ட எப்படி செகண்டரியா ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி உனக்கு கிடைக்கும். ஆனா கரண்டா 50th ஃப்ளோரை நீ தாண்டல. அதனால இப்போதைக்கு என்னால நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. அதனால டிசைபிள் சண்டைக்கு ரெடியா வா. அங்க இது கேட்டவனே கிம் அவனோட ஈகோ எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றான். அங்க அடுத்த செகண்டே படுவேகமா அவன் தாக்க போறான். கிம் என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி ஒரு வேகத்தை பார்த்து அவ ஆச்சரியமாவா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அந்த அட்டாக்ல இருந்து அந்த டீமன் பொண்ணால அசால்ட்டா தப்பிக்க முடியுது. அட்டாக் பண்ணிருப்பான், ஆனா அந்த பொண்ணு ஆளை காணும். எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கழுத்துக்கிட்ட ஒரு கத்தி அப்படியே இருக்கு. இதை வச்சதும் டீமன் பொண்ணுதான். இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, நீ வேகம் தான், ஆனா அந்த அளவுக்கு வேகம் இல்ல. நான் சுத்தமா யோசிக்கல, இவளோட வேகம் அது ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவே இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா அவங்களோட கதையை முடிஞ்சது. இந்த இடத்துல தப்பிச்சுட்டு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஆனா அதனாலயோ டீமன் பொண்ணுக்கு பெருசா அங்க எதுவும் ஆகல. லோவும் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுது, நீ நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்லாம் இல்ல. அட்டாக் பண்ணும் போது பிளைன் ஸ்பாட்டுக்கு போயிட்டா. அதனால்தான் மாஸ்டர் உங்களால பார்க்க முடியல. என்ன ஆச்சு கிம், நீ கம்முன்னு இருக்கிறத பார்த்தா யோசிக்கிறியோ நான் எப்படி இந்த அளவுக்கு வேகமா இருக்கேன்னு? அது எல்லாத்தையுமே காரணம் என்கிட்ட இருக்கிற காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்கிட்ட இருக்கிற காம்பேக்ட் ஸ்கில் தான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா உன் மேல இறக்க போறேன். என்ன தயாரா இருக்கியா? அங்க பயங்கர வேகமா பக்கத்துல வந்துடுறா. நம்ம கிம்மால சரியா பார்க்க கூட முடியல. அம்மா கிம் எங்க பாக்குறீங்க, நான் சைட்ல இருக்கேன். கிம் ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல தப்பிக்கிறான். அங்க மாத்தி மாத்தி அவ தாக்க ஆரம்பிக்கிறான். ஏ கிம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த லீஷியோ இருக்கான்ல, அவனும் நானும் ஒரு நாயும் பூனியமா தான். ஒன்ஸ் நாங்க வலிக்கு வந்துட்டேன், நாங்க சும்மாலாம் போக வாய்ப்பே இல்ல, ஏதாச்சும் சண்டை போட்டு தான் போவோம். அந்த மாதிரி ஒரு எனிமியாவ அவன் கிட்ட நீ மாட்டிக்கினா என்ன ஆகும் யோசி. என்னோட சக்சஸரா இருக்கும் போது உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் அது ஆபத்துல இருக்கு. அதுக்கும் மேல அயன் கில்டு அவங்கள வேற நீ பாத்துக்கணும். அட ஒன்னு பேசி இல்ல சண்டை போடு, ரெண்டுத்தையும் பண்ணாத. நான் ஜஸ்ட் உன்கிட்ட சொல்லதான் செய்யறேன், அதாவது நீ என்ன பண்ணணும்னு யோசிக்கும். ஏன்னா உன்கிட்ட 1 இயருக்கான டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ ஸ்ட்ராங் ஆகலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அயன் கில்டு அவங்க கண்டிப்பா உன்னை கொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால உன்னோட பவரை வெளிப்பத்து. அந்த இடத்துல டீமன் பொண்ணு அவளோட பயங்கரமான எபிலிட்டியா இருக்கிற இங்க் ஃபிளேம் அப்படின்னு ஒரு யூனிக் எபிலிட்டியை வெளிப்படுத்துறா. அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா மாத்து. நம்ம ஹீரோவும் அவனோட டிமானிக் எனர்ஜி அங்க வெளிப்படுத்துறான். நம்ம ஹீரோவோட டிமானிக் எனர்ஜி அது அப்படியே அங்க கிளாஷ் ஆகுமா. இதனால ஒரு மிகப்பெரிய பிரஷரும் கிரியேட் ஆகுது. அந்த இடமே தாரமட்டமா அழியுது. நம்ம கிம் அங்க கீழே இருக்கும் போது அவ சொல்றான், ஹேய் உன்னோட கடைசி அட்டாக்கு பரவாயில்ல, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொல்ல வந்துட்டேன், உன்னோட ஏஜும் என்னோட ஏஜும் ஒண்ணுதான். அதனால நார்மலாவே என்கிட்ட பேசு. நெக்ஸ்ட் சீன்ல ராஜரை காட்டுறாங்க. ஹாலி இன்னமும் அந்த கேட்டுக்குள்ளதான் இருக்கான். ஏதோ ஒரு மிகப்பெரிய பாறைய ஹாலி இழுன்னு இழுக்கிறான். இதையும் பின்னாடியே அந்த லிச்சம் பாத்துக்கினே சொல்லுது, ராஜர் உனக்கான மீல் இதோ இருக்கு, வாங்கிக்கோ. அங்க ராஜர் கிட்ட இதை தூக்கி போட ஆளு பயங்கர பசியில என்ன போல அதை பார்த்தோன்னே அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ராஜர் என்ன ஒரு கேவலமான விஷயமா இருக்குல்ல, நீ இறந்து போக வேண்டியது, அப்படி இருக்கும் போதோ நீ உயிரோட இருக்க. உன்னோட கையை அங்க தனியா போயிடுச்சு, அப்படி இருக்கும் போதோ உன்னோட கை இணைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மாஸ்டர் தான். அவருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு உனக்காக பரிதாகப்பட்டிருக்காரு, உனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு நீ கடமைப்பட்டிருக்க. சரி ராஜர் என்ன பண்ணிருக்க, வேலையை செய் இப்படின்னு முதுகுலயே பயங்கரமா லீச் அடிக்குது. வேற வழி இல்லாம ராஜரும் அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்க வெறியது, முக்கியமா அயன் கில்டு மேல. நான் ராஜரோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருந்ததுக்கு காரணம் அந்த அயன் கில்டு, அந்த கில்டு தான். அப்படி பண்ணனால்தான் ராஜரோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அந்த இடத்துல ராஜர் அதே கோவத்தோட அங்க அப்படியே ஆளு இழுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லிச்சோ நம்மளுக்கு சொல்லுது, ராஜரை இந்த அளவுக்கு ஆளு வேலை வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ராஜருக்கு இது மூலமா இன்னும் தான் ரிவெஞ்ச கொடுக்கணும் அப்படின்னு வெறி வரும். அயன் கில்ட விடக்கூடாது அப்படின்னு ஆளு டிசைடோ பண்ணுவான். என்னோட மாஸ்டர் இதை தான் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு புரியல, அவரு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கட்ட சொல்லியிருக்காரு.
இது எதுக்காக உருவாக்கணும் அது வந்து எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இதை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். இந்த இடத்துல எல்லா விஷயமும் நல்லா போகுதோ அங்க லோவும் கேக்குது, ஆமா மாஸ்டர் எதுக்காக அந்த விஷயத்த நீங்க உருவாக்குறீங்க? அவன் உருவாக்குற அந்த விஷயம் அது ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு விஷயம் தான், சும்மா உருவாக்குறான். இது மூலமா கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும், அதுக்காக தான் நான் இப்படி பண்றேனே. பேலும் அங்கதான் இருக்கான். ஆளு ஏதோ ஒரு பேரியரை போட்டு ஏதோ ஒரு விஷயத்த அங்க பண்ண இருக்கான். சீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம கிம்ம கேட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பான். அந்த இடத்துல பேலும் சொல்றான், கிரேட் மாஸ்டர் நான் வந்து இந்த கேட்டுக்குள்ள வரலாமா? நான் உள்ள ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். ஆமா ஆமா பேல நீ கொண்டு போ, நிறையவே நாலேஜ் அவனுக்கு இருக்கு. நீ ஆட்டை பத்திலாம் அவனுக்கு தெரியாத விஷயமே இல்ல, அவன் கண்டிப்பா அவனுக்கு உதவியா இருப்பான். இதனால தான் நம்ம கிம் பேல உள்ள கொண்டு வந்திருக்கான். ஆனா எனக்கு இன்னமும் புரியல, டீமன் கிங் சொன்னா அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு வந்துட்டேன். எப்பெல்லாம் இவன் என் பக்கத்துல இருக்கானோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகும். அங்க பேரியர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணல, அது கம்ப்ளீட்டும் ஆகுது. ஃபைனலா நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அம்மா என்ன பண்ண பேல் சொல்லு. என்ன ஆச்சுன்னா இந்த கேட்டுக்குள்ள ஏகப்பட்ட வேஸ்டான எனர்ஜி இருந்துச்சு, எல்லாத்தையுமே நான் வந்து கம்பைன் பண்ணிட்டேன். இது மூலமா எக்ஸசிவா வேஸ்ட் ஆகுற மானா எல்லாமே இந்த இடத்துக்கு வரும். அது எல்லாத்தையுமே நம்மளால கிறிஸ்டலா மாத்த முடியும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட கிறிஸ்டல் இருக்கு, அதனால இது தேவையா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த இடத்துல பேல் வந்து சொல்லுது, இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ வச்சிருக்க அந்த கிறிஸ்டல் அதை கம்பேர் பண்ணி சொன்னா இது முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலான கிறிஸ்டல். கிறிஸ்டலை பத்தி நான் சொன்னா ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ உன் கையில இருக்க இந்த கிறிஸ்டல் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். ஆனா பில் நீ இந்த கிறிஸ்டலை பத்தி எதுவுமே சொல்லலையே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு, இதை எப்படி என்னால பயன்படுத்த முடியும்? அங்க எலிசாவும் லோவும் சொல்றாங்க, இது பாக்குறதுக்கு எம்டியா இருக்கு, இதுக்குள்ள எந்த விதமான மானமும் இருக்கிற மாதிரி சென்ஸே பண்ண முடியல. அதுதான் இந்த டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் இருக்குல்ல, இதோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இது எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரேரான ஒரு கிறிஸ்டல். யோசிச்சு பாரு, ஒரு கிறிஸ்டலுக்கு எவ்வளவுதான் வேல்யூ, அது வந்து நீ எப்படி சொல்லுவ? அது எந்த மாதிரி கிறிஸ்டல், அதுக்குள்ள எந்த அளவுக்கு மானா இருக்கு, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா ஒண்டிதான் உன்னால வேல்யூவை ரிவீல் பண்ண முடியும். ஆனா இப்போ உன் கையில இருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப வேல்யூபிளான விஷயம். ஏன்னா இதுக்கு வேல்யூ அது வந்து இருக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாரு, வேல்யூ தெரிஞ்சா ஒண்டிதான் உன்னால மதிப்பிட முடியும். இதுக்கு வேல்யூவே இல்ல அப்படி பார்த்தா இது ஈவன் பில்லியன்ல கூட விற்கலாம், இல்ல பில்லியன் கூட பத்தாது, அதுக்கும் மேல கூட இந்த கிறிஸ்டலை விற்க முடியும். அப்பனா என்ன அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்டலுக்கு வேல்யூ இருக்கா? என்னால அவளைக்கும் எல்லா விஷயத்தையும் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா இன்னமும் நீ 50வது ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணல. டீமன் போனால இந்த பேலை பத்தி நம்மளுக்கு தெரியாது. இந்த பேல் டீமன் இருக்குல்ல, இது அவளைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே கொடுக்காது. எப்பெல்லாம் இது நல்ல மூட்ல இருக்கோ அந்த மாதிரி டைம்ல தான் நிறையவே இது இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இப்போ நம்ம கிம்முக்கு அப்படிதான் கிடைக்கவும் செய்யுது. இவன் நல்ல மூட்ல இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை சொல்றான். இந்த கேட்டை பத்தி ஆளு சொல்றான். இந்த கேட் இருக்குல்ல, கேட் இதுக்கு முன்னாடி ஒரு டெரிட்டரியா இருந்துச்சு, யாராச்சும் ஒருத்தங்க தான் இதுக்கு முன்னாடி ரோல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது அபண்டன்ஸ் செய்யப்பட்டிருக்குமே. கேட் அபண்டன்ஸ் செய்யப்பட்டிருக்குதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். சில இடத்துல அவங்க அப்படியே விட்டு போயிருக்கலாம், சில இடத்துல இன்னமும் அது டெரிட்டரியா இருக்கு. பேல் எனக்கு நல்லாவே புரியுது, இந்த கேட் எல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல அப்பியர் ஆகணும். அதுக்கான பதில் அது வந்து நீ தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 50வது ஃப்ளோரை நீ கிளியர் பண்ணணும். அது இன்னமும் நீ கிளைம் பண்ணி போகல, அது குவாலிஃபை பண்ண முடியுதா? என்னால அப்பதான் இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்ல திரும்ப அந்த சண்டையோட சீனை கட்டுறாங்க. சண்டை போடும் போதே அங்க டீமன் பொண்ணு சொல்றான், ஹேய் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தாக்கும் போது இதே மாதிரி நீ ஓடினே தான் இருக்க போறியா? உன்ன மாதிரி ஒருத்தி தாக்கும் போது கண்டிப்பா டாச் பண்றது அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை கேட்கும் போது டீமன் பொண்ணுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது, ஏன்னா இன்டைரக்டா ஆளே ரிஜெக்ட் பண்றான். சரி கிம் வா, நம்ம ஏன் இன்னமும் சீரியஸா சண்டை போடக்கூடாது, அதனால உன்னோட பவர் எனக்கு காட்டு, அவ்வளவுதானே? இப்ப நான் உனக்கு காட்டுறேன். இதுல தாக்க வரும்போதே அவ சொல்றான், நானே உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்தேன், என்னன்னா உன்கிட்ட இருக்கிற அந்த டெத் அந்த ஸ்கில்ல அது வந்து ஒரு பினிஷிங் மூவா இல்லாம இருந்தா, உன்கிட்ட அந்த ஸ்கில்லே இல்லனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இது கேட்கிற லோவும் சொல்லுது, கிம் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, டெத் அந்த ஸ்கில் இருக்குல்ல அது ஒரு பேசிக்கான ஸ்கில் தான், அதை விடவும் ஏகப்பட்ட பங்கமான ஸ்கில் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. லாஸ்டா ஒரு அட்டாக் பண்றா, அங்க கிம்முக்கு பயங்கரமா அடிப்பது, ஆள் அப்படியே தள்ளி போய் விடுறான். என்ன ஆச்சு கிம், இந்த மாதிரி சிம்பிளான அட்டாக்கி நீ இந்த மாதிரி விழ ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான், உன்னால சுத்தமா ஸ்ட்ராங்கே ஆக முடியாது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அயன் கில்டு கிட்ட உன்னால பெருசா எதுவும் பண்ண முடியாது. அங்க அயன் கில்ட பத்தி சொல்லும் போது அங்க கிம்மோட பவர் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே டிமானிக் ஆராஸ் அவனை சுத்தி பரவ ஆரம்பிக்குது. இதனால லோவோட பவரும் நம்ம கிம்மோட பவரும் அங்க ஒன்னாக ஆரம்பிக்குது. இதே மாதிரி லோவோட பவரும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா அவேக்கன் ஆகுது. ஆளால இப்போ நல்லாவே அங்க கட்டுப்படுத்த முடியுது. சுத்தி இதே மாதிரி டிமானிக் எனர்ஜி இருக்குமா? இதை பார்க்கும் போது டீமன் பொண்ணுக்கு இப்பதான் பெருமையா இருக்கு. பரவாயில்ல, என்னோட டிசைபிளுக்கு நிறையவே திறமை இருக்கு. அந்த இடத்துல பரவுற அந்த டிமானிக் எனர்ஜி எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுப்படுத்த பாக்குமா? இதை பாக்குற டீமன் பொண்ணு
அப்படியே பயங்கர வேகமா கீழே அடிக்கிறான். இதனால கிம் திரும்ப பழையபடி ஆகுறான். ஆமா, எதுக்காக என்ன கீழே அடிச்ச? என்ன ஆச்சுன்னா என்னோட டிசைபிள் விட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருப்பான், நான் எப்படியும் அவங்க காப்பாத்திட்டேன். என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்க்னஸ் அப்படியே உன்னை முழுங்க ஆரம்பிச்சது. உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அங்க கிம்முக்கு அவளைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு புரியல. இப்பதான் அவன் சொல்றான், டார்க்னஸ் உன்னை முழுங்க ஆரம்பிச்சது. ஒன்ஸ் அது முழுங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களோட மைண்ட் அவங்க இழக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். அதுதான் ஒரு ரீசனாவும் இருக்கு டீமன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு டிமானிக் ஆர்ட் மேல அப்சஸ்டா இருக்கிறதுக்கும். அதனால உன்னோட மைண்ட் இப்போ ஸ்டேபிளா இல்ல, அதுக்கு ஒரு வழியை நீ தேடணும் அதை ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல ஒரு பிளேயரை பத்தி சொல்றான். கேட்டுக்குள்ள ஒரு பிளேயர் இருக்கான். அந்த பிளேயர் கிட்ட 100க்கும் மேல நிறையவே ஸ்வாட்ஸ் இருக்கு. அவன் கிட்ட 100க்கும் மேல நிறைய ஸ்வாட்ஸ் இருக்கனால அவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹோலி சோட உன்னால வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி நீ பார்த்த அந்த ராஜர், அந்த அயன் கில்டோட லீடரு, அவங்க கிட்ட 2 ஹோலி சோட நீ பார்த்தல, அது 2 சோடம் அந்த பிளேயர் கிட்ட இருந்தா அவங்க 2 பேரும் வாங்கியிருக்காங்க. அதனால அவர்கிட்ட போய் உனக்கான ஒரு ஹோலி சோட வாங்குறதுக்கு பாரு. ஏன்னா அப்பதான் எலிசாவை இன்னும் அப்டேட் பண்ண முடியும். 2 சோடும் ஸ்டேபிளா இருக்கும். பேலன்ஸ் அதுதான் உன்னை ஸ்பெஷல் ஆக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிம், நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தான், அதனால என் கூட நல்லாவே பழகலாம், தள்ளி தள்ளி எல்லாம் இருக்க வேணாம். அது நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் அப்படின்னு நீ சொல்லிருக்க. அப்பனா உன்னோட ஏஜ் தான் என்ன? எத்தோட ஏஜ் படி பார்த்தா நம்ம 2 பேரோட ஏஜும் ஒண்ணுதான். சரி ஏதோ ஒண்ணுப்பா, இந்த மாதிரி எனக்கு பசி எடுக்குது, நான் சாப்பிட போறேன். அந்த இடத்துல அம்மாவும் தங்கச்சியும் எங்க போயிருக்காங்க அதை பாக்குறதுக்கு போன் எடுக்கிறான். போன்ல மிஸ்டர் வாங் அவர் அங்க கால் பண்ணிருக்காரு. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு தெரியுது அது அதே கடைக்காரர் தானே. இவர் இங்க கால் பண்ணிருக்காருன்னா விஷயம் சீரியஸ் நினைக்கிறேன். இப்பயே கால் பண்ணி கேட்கணும். அங்க இதனால கால் பண்றான். காலும் அட்டன் ஆகுது. ஆனா ஆப்போசிட்ல எந்த விதமான பதிலும் அங்க கேட்கல. ஐயா பெரியவரு, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அங்க அவரோட நிலைமையை காட்டுறாங்க. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்படியே ரத்தமா ஊத்துது மூஞ்சில இருந்து. என்ன ஆச்சு? அவர் எதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு? அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இப்படியால யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேக்குது. தம்பி தயவு செஞ்சு ஷாப்புக்கு வாப்பா, கேக்குதா நான் பேசுறது? என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. இந்த மாதிரி டைம்ல மின்சோ அவன் இப்படி ஒரு சொல்ல நம்ம ஹீரோட முகமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. என்ன விஷயம் அது நம்மளுக்கு தெரியல. ஷாப் ஓனருக்கு ஏன் இப்படியாச்சு எதுவும் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. அது என்ன விஷயம் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சீக்ரெட் ரிவீல் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.